ஒய்ஃபை வந்து நம்மளோட மொபைல் போன்ல வந்து கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்றப்ப பாத்தீங்கன்னா கனெக்டட்னு வரும். பட் வித்தவுட் இன்டர்நெட் அப்படின்ற மாதிரி வந்து ஷோ ஆகும். நமக்கு வந்து கனெக்ட் ஆயிருக்கும். பட் ஆனா அதுல இருந்து வரக்கூடிய இந்த இன்டர்நெட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வராது. இன்டர்நெட் இல்லாம ஜஸ்ட் வந்து கனெக்ட் மட்டும் ஆயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபேஸ் பண்றீங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் நீங்க வந்து ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்றப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆயிடும். பட் அது வந்து இன்டர்நெட் இல்ல அப்படின்ற மாதிரி வந்து வரும். அந்த மாதிரி வரப்ப என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சைடு செட்டிங் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா ஃபர்காட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஃபர்காட் வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்க ஃபர்காட் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்ப திருப்பி நீங்க பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஒய்ஃபையோட பாஸ்வேர்ட் நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிட்டு நீங்க பாஸ்வேர்டை மட்டும் என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு திருப்பி கனெக்ட் கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து கனெக்ட் ஆயிடும். சோ நம்ம வந்து ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கனெக்டட் பட் இன்டர்நெட் இல்ல அப்படின்ற மாதிரி வரும். சில டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து கனெக்ட் பண்றப்பே பாத்தீங்கன்னா இன்டர்நெட் இல்ல அப்படின்ற மாதிரி வரும். ஆனா இன்டர்நெட் எல்லாமே கரெக்டா தான் ஆன்ல தான் இருக்கும். ஆனா வந்து இல்ல அப்படின்ற மாதிரி வந்து வரும். சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க அந்த பாஸ்வேர்டு மட்டும் ஃபர்காட் வந்து கொடுத்துட்டு திருப்பி பாத்தீங்கன்னா வந்து பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து கனெக்ட் ஆயிடும். இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன். வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை பத்தி கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதற்கான சீக்கிரமாவே நம்மளோட சேனல் வரும்.